பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியாவுடைய கடற்படை வலிமை, அதில் மிக முக்கியமாக பங்கேற்கிறது அணு ஆயுதத்தை ஏவக்கூடிய, அணுசக்தியில் இயங்கக்கூடிய SSBNs சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல். 3வது நீர்மூழ்கி கப்பலை இன்னைக்கு நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. அதில் இவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசும் பொழுது, அதாவது அந்த எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாரு, ஷப்த் நகி சக்தி ஹே அரித்மான் அப்படின்னு சொல்லிட்டு. அரிதமான் அப்படின்ற இந்த புது போர் கப்பல் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு வார்த்தை கிடையாது, இது ஒரு பவர் அப்படின்றத குறியிட்டு இருந்தார். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 3வது நியூக்ளியர் பவர்ட் பேலஸ்டிக் மிசைல் சப்மெரின். ஏற்கனவே INS அரிஹந்த் இருந்துச்சு, அதன் பிறகு INS அரிகாட் வந்துச்சு, இப்போ INS அரிதமான் அப்படின்ற 3வது போர் கப்பல் வந்திருக்கு. இது ஏன் மேட்டர், இது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முழுவதும் இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டு இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு அரிகன் கிளாஸ் சப்மரின். இது நம்மளுடைய டிட்டரண்ட், அதாவது அணு ஆயுதத்தை ஏவறதுக்குன்னு பிரத்யோகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ஆழ்கடல், அதாவது கடல் உள்ள இருக்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பல் தான் இது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போன வருஷம் பார்த்துருக்கோம். INS அரிகாட்டோடைய அந்த மிசைல் டெஸ்ட்டை நம்ம இப்போ கவர் பண்ணியிருந்தோம். இது K4 கலாம் 4 அப்படின்னு சொல்லி வாழ்ந்து மறைந்த தெய்வம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பேரில் இந்த ஏவுகணையை நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிறோம். இது என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி இது ஏன் தேவைப்படுது அப்படின்றத பார்ப்போம். ஒரு நாடு அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கு. அணு ஆயுதம் மட்டும் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு அது பவர்ஃபுல்லாக அந்த நாட்டை யாரும் தாக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சேட்டலைட் தொழில்நுட்பத்தில் இந்த அணு ஆயுதம் அப்படின்றது எப்படி ஏவப்படுது? ஒரு பெரிய டியூப், சைலோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது ஃபிக்ஸ்டாக ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த சைலோவுக்கு அருகில் அந்த அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய ஏவுகணை அப்படின்றது இருக்கும். அதுக்கு எங்கேயாவது பக்கத்தில் அந்த அணு ஆயுதம் இருக்கும். தேவைப்படும் பொழுது இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து அந்த சைலோவில் லான்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக வைப்பாங்க பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளை. ஒரு வேளை அந்த மாதிரியான யுத்தம் வரக்கூடாது, வாழ்க்கையில் நம்ம உலகத்துக்கு அந்த மாதிரியான கேடு வரக்கூடாது, இருந்தாலும் ஒரு வேளை ஏவணும்னு ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அந்த லான்ச்சர் சைலோலேருந்து அதை ஏவுவாங்க. இது கன்வென்ஷனல். இப்போது சேட்டலைட் தொழில்நுட்பத்தை நம்ம லேட்டஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா, கமர்ஷியல் சேட்டலைட்ஸே இந்த சைலோஸ் எங்கே இருக்குது, அணு ஆயுதம் எங்கே இருக்குது அப்படின்ற தகவலை ஈஸியாக பெற முடியும். மிலிட்ரி சேட்டலைட்ஸ் இன்னும் அக்யூரேட்டாக பார்ப்பாங்க. அதோடைய தாக்கம் தான் ஆப்ரேஷன் சிந்தூரில் கடைசி நாள் அன்னைக்கு இந்தியா பாகிஸ்தானோட அணு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய கிடங்கா இருக்கக்கூடிய கிரானா ஹில்ஸோடைய நுழைவாயில் மற்றும் என்ட்ரி எக்ஸிட், அது வெளியில் வரக்கூடிய பகுதியிலும் தாக்குனாங்க. சிம்பாலிக்க தேவைப்பட்டவங்க அணு ஆயுதத்தை தூக்குவோன்ட்டு. ஒருவேளை இந்த சினாரியோவில் வச்சுக்கோ, அந்த போர் தொடருதுன்னு வச்சுக்கோமே, அணு ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு பாகிஸ்தான் தொடர்ந்து மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அணு ஆயுதம் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கு. அந்த அணு ஆயுதத்தை எடுத்து செல்லக்கூடிய ஏவுகணைகள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன ஆகும்? அணு ஆயுதத்தை நீங்கள் விமானம் மூலியமா ஏவக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. அந்த விமானம் S-400 சுட்டு வீழ்த்தப்பட்டாலோ, இல்லை இந்தியா மே 10ஆம் தேதி போன வருடம் அந்த ரன்வே, அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கும் திரும்ப லேண்ட் ஆகிறதுக்குமான ரன்வே கிழக்குல இருந்து மேற்கு, வடக்குல இருந்து தெற்கு, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட்ல ஒரு பிரம்மோஸ் போய் தாக்கி அந்த விமான நிலையத்தை அடுத்த ஒரு 8 மாத காலம் பயன்படுத்த முடியாத அளவுக்கு இந்தியா அதை சேதப்படுத்தினாங்க. இப்போ உங்களால் அணு ஆயுதத்தை எப்படி விமானத்தாலையும் பண்ண முடியாது, நீங்கள் மிசைல்லையும் வச்சு லான்ச் பண்ண முடியாது. இப்போ இந்த 2 சூழ்நிலைகளில் ஒரு நாடு சிக்கிக்கிச்சு அப்படின்னா அந்த நாட்டின் மீது ஒரு நாடு அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவே பாகிஸ்தான் மேலே ஒரு அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி இல்லைனாலும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போ பாகிஸ்தான் கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிறது தவிர ஒரு வழியே கிடையாது. ஸோ இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அந்த ட்ரையாட் அப்படின்றது தேவை. நியூக்ளியர் ட்ரையாட். நியூக்ளியர் ட்ரையாட்னா என்ன? அணு ஆயுதம் ஒரு பக்கம் தனியாக வைங்க, இப்போது இதை பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் மூலிமா ஏவ முடியும். ஸோ அப்போ ஏவுகணை ஒரு முக்கோணத்தோட ஒரு பகுதி. 2வது விமானம் மூலிமா ஏவப்படும், இது 2வது பகுதி. இது ரெண்டுமே போர்க்கால சூழலில் கம்ப்ளீட்டாக காலி ஆகிறதுக்கான ஆபத்து இருக்குது அப்படின்றத
இப்போ சமீபத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஈரான் அமெரிக்கா யுத்தத்துலேயும் நம்ம பார்த்தோம், ஆப்ரேஷன் சிந்தூர்லையுமே நம்ம பார்த்தோம். அப்போது அணு ஆயுதத்தை ஒரு நாடு நம்ம மீது ஏவிருச்சுன்னா செகண்ட் ஸ்ட்ரைக் மீண்டும் திரும்ப அடிக்கிறதுக்கு வேற என்ன வழி இருக்குது அப்படின்னா, ஆழ்கடலில் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நீர்மூழ்கி கப்பல்லேருந்து ஏவனா மட்டும்தான் நம்மளால் மீண்டும் திருப்பி அடிக்க முடியும். செகண்ட் ஸ்ட்ரைக் அப்படின்ற கேப்பபிலிட்டி இருக்குது. இது தாக்குதலுக்கான ஆயுதம் கிடையாது, இது தற்காப்புக்கான ஆயுதம், டிட்டரன்ஸ். உலகத்தில் மொத்தமே 4 நாடுகள் கிட்ட தான் இந்த நியூக்ளியர் ட்ரையட் அப்படின்றது இருக்கு. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இப்போ இந்தியா கிட்ட. இது ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நாளைக்கு சீனாவோ இல்லை பாகிஸ்தானோ நம்மள ஒரு அணு ஆயுத தாக்குதலை நடத்துகிறாங்க இல்லை யோசிக்கிறாங்க அப்படின்ற போது, இந்தியாவோடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வீக் ஆயிருச்சு, இல்லை இந்தியாவால் அவங்களுடைய விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம தற்காத்துக்கிறதுக்கு எங்கேருந்து வேணாலும் மறைந்திருந்து தாக்கக்கூடிய, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, சேட்டலைட் புகைப்படங்களால் சப்மரீனை கண்டுபிடிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு மெக்கானிசம் தேவை. அதுதான் ஆழ்கடல்ல இருந்து ஏவப்படக்கூடிய பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள், அணு ஆயுதத்தை எடுத்து செல்லக்கூடிய ஏவுகணைகள். இந்த கப்பல் தான் இப்போ 3வது கப்பலை நம்ம வந்து உருவாகி இருக்கோம். ஸோ நமக்கு இந்த சி பேஸ்டு டிட்டரன்ஸை அதே மாதிரி ஆப்ரேஷனலாக இருக்கக்கூடிய பேலஸ்டிக் ரக சப்மரைன்ஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத பார்க்குறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். இப்போ பாகிஸ்தானையும் சைனாவையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இந்தியா மேல நாளைக்கு அணு ஆயுதத்தை ஏவணும்னு இந்த இரு நாடுகள்ல ஏதாவது ஒரு நாடோ இல்லை இவங்க கூட்டாவோ நினைச்ச கூட பார்க்க முடியாது. ஏன்னா ஒருவேளை அந்த ஏவுகணை ஏவுனாங்க, நம்ம அந்த ஏவுகணையை தடுத்துட்டோம், இதை வந்து S-400 பயன்படுத்தியோ இல்லை ஆகாஷ் தீரோ சிஸ்டம்ஸை பயன்படுத்தி நம்ம தடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் பதிலுக்கு கொடுக்க வேண்டிய அடி அப்படின்றது நம்மளுடைய சப்மரைன், இந்த INS அரிகாட் மற்றும் இந்த புது சப்மரைனாக இருக்கக்கூடிய INS அரிதமான் அப்படின்ற இந்த கப்பல் கொடுக்கும். இந்த பயம் அப்படின்றது அவங்களுக்கு அதை ஃபேக்டர் ஆகும். அவங்களுடைய போர் சூழல்ல ஒரு பிளானிங் பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவோடைய எதை வேணாலும் அவங்க வீழ்த்தினாலும் ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய இந்த சப்மரீன்ல இருந்து அவங்க ஏவனா என்ன ஆகும் அப்படின்ற அந்த பயம் வரும். அந்த பயத்தை தான் நம்ம டிட்டரன்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ இன்னொரு விஷயமும் இருக்கு. தரையிலிருந்து ஏவப்படக்கூடிய ஏவுகணை அப்படின்றது ஒரு ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ். அக்னி 5 பார்த்தீங்கன்னா ஒரு 5500 கிலோமீட்டர். ஆனால் கடல்லேருந்து ஏவப்படக்கூடிய இந்த சப்மரீனை நீங்கள் கொண்டு போய் தென்சீன கடல் பகுதியிலையும் வைக்கலாம், தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அரபிக் கடல்லையும் வைக்கலாம், தேவைப்பட்டால் நீங்கள் மலாக்கா ஸ்ட்ரைட்லேருந்து வைக்கலாம். ஸோ சைனாவுடைய 85% மக்கள் தொகை அவங்களுடைய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதியில் வசிக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நகரங்களையும் இந்தியாவால் துல்லியமாக அணு ஆயுதத்தை வச்சு தாக்க முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வலிமையை அது இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போது நமக்கு கிரெடிபிளான ஒரு டிட்டரன்ஸ், இந்தியா மேலே யாரும் இனிமேல் அணு ஆயுதத்தை பிரயோகிக்க தயங்கக்கூடியது, யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த புது கப்பல். இப்போது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் வைப்போம். இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் ஏதாவது ஒரு கப்பல் தாக்கப்படுது, இது ஒரு நாடு நமக்கு எதிராக செயல்படுது அப்படின்ற போது இது நமக்கு ஒரு மேரிடைம் இன்சூரன்ஸ் பாலிசியாக செயல்படும். ஏன்னா நம்மளோட சீலேன்ஸில் பெரிய தாக்குதல் ஏதாவது நடத்தணும்னு முற்பட்டாங்கன்னா இதே போர்க்கப்பலை அணு ஆயுதத்தை எடுத்து வச்சுட்டு அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி எதிரிக்கு ஒரு மிகப்பெரிய சேதத்தை நம்மளால் உருவாக்க முடியும். இந்த ஏவுகணையை ஏவக்கூடிய, அது கடல்ல இருந்தே இது ஏவுவாங்க, இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான தொழில்நுட்பம் இது. அந்த ஏவுகணையை, அதாவது அந்த நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அளிக்கிறதுக்கான எந்த வல்லமையுமே இப்போ வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய யார்கிட்டையுமே கிடையாது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் டிட்டரண்ட், இந்தியா மேலே யாரும் அணு ஆயுதத்தை பிரயோகிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பலம் அப்படின்றது இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை அப்படி ஒரு தாக்குதல் நம்ம மேலே நடந்தால் செகண்ட் ஸ்ட்ரைக் பதிலுக்கு கொடுக்கக்கூடிய மரண அடிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான, எந்த நாட்டையும் நம்பாத சொந்த நாட்டு தயாரிப்பில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு போர்க்கப்பல் அப்படின்றது தேவை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நியூக்ளியர் அட்டாக் சப்மரீனை நோக்கியும் இது வந்து போகுது. ஏன்னா அந்த பேசிக் லெசன்ஸ், அந்த கட்டமைப்பு அப்படின்றது ஒன்று தான். நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன் அப்படின்றது நம்ம சமீபத்தில் IRS தேனா இதை வீழ்த்திய அமெரிக்காவுடைய சப்மரீன் வந்து ஒரு அட்டாக் சப்மரீன் வகையை சேர்ந்தது. இப்போ இந்த இடத்துல நம்ம மார்த்தட்டி சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குண்டூசியை கூட தயாரிக்க முடியாதுன்னு சொல்லி
நம்மளை வந்து தாழ்மைப்படுத்தி வச்சுட்டு இருந்த ஒரு நேரத்தில் 200 MSME சிறு குறு நிறுவனங்கள் இந்த ப்ராஜெக்டில் பங்கேற்றிருக்காங்க. 75% முழுவதும் இதில் பயன்படுத்தப்பட்ட ஸ்பேர்ஸ் எல்லாமே இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. நம்மளுடைய பெருநிறுவனங்கள் ஆரம்பித்து 200 சிறு குறு நிறுவனங்கள் இருந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள், பெங்களூர் சேர்ந்த நிறுவனங்களும் பண்ணியிருக்காங்க. என்னால் பேர் சொல்ல முடியாது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இயங்கக்கூடிய ஃபியூயல் என்ன? இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய சப்மரீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீசல் ஃபியூயல் தான். ஸோ டீசல் நிரப்புறதுக்கு நீங்கள் மீண்டும் மேலே கடலுக்கு விட்ட கடலுடைய மேற்பகுதிக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும். இது வந்து அணுசக்தியில் இயங்கக்கூடியது. ஸோ 1 மாத காலம் கிட்டத்தட்ட 50 நாள் 60 நாள் வரைக்கும் இது கடலுக்குள்ளேயே இருக்கலாம், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. 7000 டன் எடையுள்ளது. ஒரு 83 மெகாவாட் அணுசக்தியில் இயங்கக்கூடிய ப்ரெஷரைஸ் வாட்டர் ரியாக்டர் வச்சிருக்கிறது. 8 மிசைல்ஸ் இதில் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 K4 மிசைல்ஸ், 4000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக போய் தாக்கக்கூடிய 8 ஏவுகணைகள், இல்லாட்டி ஒரு 1500 கிலோமீட்டர் தாக்கக்கூடிய 24 ஏவுகணைகள். இது ரெண்டுத்தையுமே ஒரே நேரத்தில் பண்ண முடியும். இப்போ K5 5000 கிலோமீட்டர் அளவுக்கு தாக்கக்கூடிய ஏவுகணையும் வெகு விரைவில் இதில் கொண்டு வர போகிறாங்க. இது பேப்பர் டைகர் கிடையாது, சைனா மாதிரி. இதில் இருக்கக்கூடிய அந்த சோதனைகளை நம்ம பல முறை போன வருடமே நம்ம வந்து சோதித்து பார்த்துருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல பாகிஸ்தான் கிட்ட இந்த மாதிரியான போர்க்கப்பல் எதுவுமே கிடையாது. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அகோஸ்டா கிளாஸ் சப்மரீன் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஹேங்கோர் யுவான் ஃபேமிலி சப்மரீன்ஸ் ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷனோட ரொம்ப நாள் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியோட இவங்க வந்து சைனாட்டேருந்து வாங்குறாங்க. நியூக்ளியர் பவர் பேலஸ்டிக் ரக ஏவுகணை வச்சு செலுத்தக்கூடிய சப்மரீன் அப்படின்றது இவங்க கிட்ட கிடையாது. அதே மாதிரி சைனாவை எடுத்தீங்க அப்படின்னா சைனா கிட்ட இந்த தொழில்நுட்பம் இருக்குது. எண்ணிக்கையிலுமே அதிகமான இதை அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் இது நாள் வரை அதோட சோதனையை கூட ஒரு வீடியோ கூட சைனா இது வரைக்கும் வெளியிட்டது கிடையாது. ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 50 டீசல் எலக்ட்ரிக் பவர் சப்மரீன் இருக்கு, 10 நியூக்ளியர் பவர் சப்மரீன் அப்படின்றது இருக்கு. ஸோ நமக்கு நியூமரிக்கலாக 3, 10 நம்ம சைனாவால் மேட்ச் பண்ண முடியாட்டும் இதோட அடிப்படை பர்பஸ் அப்படின்றது டிட்டரன்ஸ். 2வது 3ஆக இருந்தாலும் சரி 10ஆக இருந்தாலும் சரி அது செயல்பாட்டுக்கு வந்து போர்க்காலத்தில் வந்தால் தான் அதோட இது நின்றது தெரியும். செயல்பாட்டுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு முறை சோதிச்சு பார்த்துருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். இது வந்து எத்தனை கப்பல்கள் அப்படின்றது எண்ணிக்கையில் முக்கியம் கிடையாது. 27ல் இன்னொரு கப்பல் வர இருக்குது. அதன் பிறகு 2030க்குள்ள மொத்தம் 6 அணுசக்தியில் இயங்கக்கூடிய அணு ஆயுதத்தை இயங்கக்கூடிய போர்க்கப்பல்கள் நம்ம கிட்ட இருக்கும். ஒரு லாங் ரேஞ்ச், அதாவது 5000 கிலோமீட்டர்ஸ் 4000 கிலோமீட்டருக்கு அதிகமாக போகக்கூடிய 8, இப்போ 3, 8, 24 அணு ஆயுதங்களை யோசிக்கவே முடியாத இடத்துல இருந்து இந்தியாவால் ஏவ முடியும். நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய கடற்படை அதிகாரிகள், இதில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள், நம்மளோட DRDO நிறுவனம், இந்த 200 MSME நிறுவனங்கள், இதோடைய வடிவமைப்பாளர்கள், இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய அரசாங்கம், இவங்க எல்லாருக்குமே நம்ம மிகப்பெரிய நன்றி சொல்லணும். மார்த்தட்டி சொல்வோம். இந்த வார்த்தை INS அரிதமான் அப்படின்றது வெறும் வார்த்தை கிடையாது, இது வலிமை. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.